ஹே படி இன்னைக்கு டே 8 ஆஃப் கட்டிங் சேலஞ்ச், டே 7 ஆஃப் கட்டிங் சேலஞ்ச் என்னாச்சுன்னா டே 7 வந்து ரெஸ்ட் டே. ஸோ கண்டென்ட்டுக்கும் ரெஸ்ட் விட்டாச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து டே 8 ஆஃப் கட்டிங் சேலஞ்ச். மார்னிங் அஸ் யூஸ்வல் வாக்கிங் போயாச்சு. இன்றைக்கி வாக்கிங்கில் புதுசாக ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். 8Kலேருந்து 9K ஸ்டெப்பு போயிருக்கோம். வாக்கிங் முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு மீல் 50 கிராம் ஓட்ஸு 8 எக் ஒயிட் எடுக்கணும். பட் இன்றைக்கி வந்து எக் ஒயிட் வந்து ரெடி பண்ணல. ஸோ 50 கிராம் ஓட்ஸும் எக் ஒயிட்டுக்கு பதிலாக வே ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் சாப்பிட்டு போயாச்சு. அப்புறம் இன்றைக்கி லேட் கிளாஸு. ஸோ புல்லப்ஸில் ஒரு 3 செட்டு, ஈச் செட்டு 15 ரெப்ஸு. அப்புறம் இன்றைக்கி எல்லா ஒர்க் அவுட்டும் சூப்பர் செட்டாக தான் பண்ணுற மாதிரி பிளானு. ஸோ ஃப்ரண்ட் லேட் புல் டவுனும் பேக் லேட் புல் டவுனும் சூப்பர் செட்டு. பார்பல் ரோயிங் ஃப்ரண்ட் அண்டு பேக்கு சூப்பர் செட்டு. அப்புறம் மிஷினில் 1 ஆர்ம் கேபிள் ரோயிங்கும் டெட் லிஃப்ட்டும் சூப்பர் செட்டு. இந்த ஜிம்மில் பண்ணுற கஷ்டமான டாஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறதை விட இந்த வெயிட்டை கலட்டி திரும்ப ரேக்கில் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டாக ஒரு ஸ்கூப் எடுத்தேன். அப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக வந்து அஸ் யூஸ்வல் 200 கிராம் சிக்கனு, 100 கிராம் ரைஸு. அப்புறம் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் வீட்டில் ரெடி பண்ணல. ஸோ காலிஃப்ளவருக்கு பதிலாக 100 கிராம் கோவா வந்து எடுத்தேன் ஃபைபருக்கு. அப்புறம் 3rd and 4th மீலில் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டேன். 3rd and 4th மீலும் சேம் தான், பட் அதில் ரைஸ் மட்டும் இருக்காது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒர்க்கை பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒர்க் அவுட் வந்து ட்ரைசப் அண்ட் ஆப்ஸ் தான். ஸோ ட்ரைசப்க்கு ஒரு 5 வேரியேஷன், ஆப்ஸுக்கு ஒரு 4 வேரியேஷன் ட்ரைன் பண்ணேன். ஓவராலாக இன்றைக்கி பண்ண எல்லா ஒர்க் அவுட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்ப்ளிட்டு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி நான் ஓவராலாக சாப்பிட்ட எல்லா மீலும், அந்த மீலோட நியூட்ரிஷன் வேல்யூ, அந்த மீலில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ ஃபைபர் இருக்குது, அதர் நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓவராலாக இன்றைக்கி வந்து 2200 கேலரி சாப்பிட்ருக்கேன். அந்த கேலரியோட நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஹேரை கம்ப்ளீட்டாக லெவல் பண்ணிட்டு அன்வான்ட் ஹேரை பூரா ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் உங்களுக்கு கேலரி கால்குலேஷன், ஃபுட் பேட்டர்னில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஃபைனல் மீல் மஷ்ரூம் அண்டு ஃபிஷ் எடுத்து டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ காய்ஸ், நாளைக்கு பார்ப்போம்.